அந்தமான் தீவுகளுக்கு சுற்றுலா சென்றிருந்தார்கள் ஆதியும் கீர்த்தியும். வழிகாட்டியின் துணையோடு ஒரு படகில் கடலுக்குள் சென்றனர். படகு கடலில் செல்ல செல்ல அவர்கள் கால்களுக்கு கீழே ஒரு புதிய உலகம் விரிந்தது. கீர்த்தி, இங்க பாரு, கடலுக்கு அடியில எவ்வளவு அழகான பூந்தோட்டம். பச்சை, நீலம், இளஞ்சிவப்பு என பல வண்ணங்களில் செடிகள் போலவும் பாறைகள் போலவும் தெரிந்த அமைப்புகளை பார்த்து அவன் கண்கள் விரிந்தன. ஆதி, அவை செடிகள் இல்லை, அவற்றுக்கு பெயர்தான் பவளப்பாறைகள். இது எப்படி உருவாகுது? பாறை மாதிரி இருக்கு, ஆனா செடி மாதிரியும் இருக்கு. ஆதி, நாம் இருவரும் நீருக்கடியில் சென்று அருகில் போய் பார்க்கலாமா? இருவரும் படகிலிருந்து கடலுக்குள் குதித்து நீந்தி சென்றார்கள். அப்போது அவர்களுக்கு அருகில் ஒரு அழகான குட்டி மீன் ஒன்று வந்து வாலையாட்டிக் கொண்டு அவர்களை சந்தோஷமா வரவேற்றது. வாருங்கள் அன்பு செல்வங்களே, கடலின் மழைக்காடுகளுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். என்னது, இவைதான் கடலில் மழைக்காடுகளா? ஆம், இவை மழைக்காடுகள் மட்டுமல்ல, கடலின் இதயமும் இதுதான். அப்படியா? ஆச்சரியமாக உள்ளது. இந்த செடிகள் எப்படி இத்தனை வண்ணமயமாக அழகாக உள்ளது? செடியா? உண்மையாக சொன்னால் இவை செடிகள் அல்ல. உண்மையில இது ஒரு சின்னஞ்சிறிய விலங்குகளால் உருவாக்கப்படுகிறது. அந்த விலங்குகளுக்கு பவளப்பாலிப்கள் என்ற பெயர். அவை பார்ப்பதற்கு மிகச்சிறிய கடல் சாமந்தி பூக்களை போல இருக்கும். விலங்குகளா? நீ சொல்வது ஆச்சரியமாக இருக்கு. ஆமாம், இந்த பாலிப்கள் தங்களை பாதுகாக்க கால்சியம் கார்பனேட் என்ற பொருளால் ஒரு கடினமான கூட்டை உருவாக்கும். ஒரு பாலிப் இருந்ததும் அதன் மேல் மற்றொரு பாலிப் தன் கூட்டை கட்டி வாழும். இப்படி லட்சக்கணக்கான பாலிப்கள் ஒன்றன் மேல் ஒன்றாக பல்லாயிரம் ஆண்டுகள் உருவாக்கும் அமைப்பு தான் இந்த மாபெரும் பவளப்பாறைகள். இது ஒரு நீருக்கடியில் இருக்கும் மாநகரம் போல. அவர்கள் இருவரையும் அந்த அழகான குட்டி மீன் மெதுவாக அழைத்துச் சென்றது. பல வண்ண மீன்கள் பவளப்பாறைகளுக்குள் புகுந்து விளையாடுவதை இருவரும் ரசித்தனர். இந்த பவளப்பாறைகள் வெறும் பாறைகள் மட்டுமல்ல, கடலில் வாழும் உயிரினங்களில் 4/4 பங்கு உயிரினங்களுக்கு வீடாகவும் உணவாகவும் பாதுகாப்பான இடமாகவும் இருக்கு. சின்ன மீன்கள், நண்டுகள், நட்சத்திர மீன்கள், ஏன் ஆமைகள் கூட இதை நம்பித்தான் வாழுது. அதனால தான் இதை கடலின் மழைக்காடுகள், ரெயின் ஃபாரஸ்ட் ஆஃப் தி சீ என்று சொல்வாங்க. அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போது ஆதி ஒரு குறிப்பிட்ட பகுதியை காட்டினான். கீர்த்தி, அங்க பாரு, அந்த பாறைகள்லாம் வெள்ளை நிறத்துல செத்து போன மாதிரி இருக்கு. அதை பார்த்ததும் குட்டி மீனின் முகம் சற்று வாடியது. சரியா சொன்ன ஆதி. அதுதான் மனிதர்களாகிய நீங்கள் இந்த அதிசயத்துக்கு செய்யும் தீமை. கடல் நீர் சூடாகும் போது பவளங்களுக்கு வண்ணம் கொடுக்கும் ஜுக்சாந்தெல்லே என்ற பாசி அதை விட்டு வெளியேறிவிடும். இதனால் பவளங்கள் வெளுத்து வெள்ளை நிற எலும்புக்கூடு போல மாறிவிடும். இதற்கு பவள வெளுப்பு என்று பெயர். புவி வெப்பமயமாதலால் கடல் சூடாகி இந்த நிகழ்வு அதிகமாக நடக்குது. அது மட்டுமில்ல, நீங்கள் பயன்படுத்தும் பிளாஸ்டிக் கழிவுகளை கடலில் கொட்டுவது, தொழிற்சாலை கழிவுகளை கடலில் கலப்பது, மீன் பிடிக்க பயன்படுத்தும் சில தவறான முறைகள், சுற்றுலா பயணிகள் இவற்றை தொடுவது அல்லது உடைப்பது போன்ற செயல்களால் இந்த அழகான பவளப்பாறைகள் வேகமாக அழிந்து வருகின்றன. 1 சென்டிமீட்டர் பவளப்பாறை வளர பல ஆண்டுகளாகும். ஆனால் அதை ஒரே நொடியில் நம்மால் அழித்து விட முடியும். குட்டி மீன் சொன்னதை கேட்டதும் ஆதிக்கும் கீர்த்திக்கும் மிகவும் வருத்தமாக இருந்தது. மனிதர்களாகிய நம்முடைய அலட்சியத்தால் கடலுக்கு அடியில் உள்ள அழகான உலகம் அழிய போகிறதா என்ற கவலை அவர்களை சூழ்ந்தது. இதை காப்பாத்த நாங்க என்ன பண்ண முடியும்? நல்ல கேள்வி. நாம பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கணும், குப்பைகளை சரியான இடத்தில் போடணும், தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தணும். எல்லாவற்றையும் விட முக்கியமாக பவளப்பாறைகளின் முக்கியத்துவத்தை பற்றி உங்களை போன்ற குழந்தைகள் தெரிந்து கொண்டு மற்றவர்களுக்கும் சொல்லணும். அதுவே நீங்கள் செய்யும் பெரிய உதவியாக இருக்கும். ஆதியும் கீர்த்தியும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அன்று முதல் கடலின் அந்த வண்ணமயமான அதிசயங்களை காக்க தங்களால் முடிந்ததை செய்ய வேண்டும் என்று மனதுக்குள் உறுதி எடுத்துக் கொண்டனர். படகு கரை திரும்பும் போது அவர்கள் மனதில் பவளப்பாறைகளை பற்றிய புதிய அறிவும் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற பெரும் பொறுப்பும் நிறைந்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழாக்கள் மற்றும் கருத்தரங்க நிகழ்ச்சிகளில் ஆதியும் கீர்த்தியும் பவளப்பாறைகளின் சிறப்புகள் பற்றியும்
மனிதர்கள் அவற்றை பாதுகாப்பதற்கான பொறுப்புகள் பற்றியும் அடிக்கடி பேசினார்கள். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நமது அஸ்மி அனிமேஷன் ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் உறவினர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வணக்கம், நன்றி.